கீழே நான் தான் பான்லே ஆவாஸ் பான்லே அவர் இப்போ வீட்ல இல்ல. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அப்பா என்ன இப்படி சொல்ல வந்துட்டே இருக்கீங்க? சொல்லவா? காலிங் பெல்ல எவ்வளவு நேரமா அழுத்திக்கிட்டு இருக்கேன். நீ டோரை திறக்கலையே வித்தியா? அதான் நீ கத்துற சவுண்ட கேட்டு நான் பயந்து இங்க ஓடி வந்தேன். நீ மட்டும் தான் தனியா இருக்கன்னு நான் ஓடி வந்தேன். அப்பப்ப எப்படி வரும்? இந்த டைம்லயா? கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. குட் கொஸ்டின். ஒரு நிமிஷம் டைம் கொடு வித்தியா. அவரு உன் வீட்டுக்காரரு, நான் பக்கத்து வீட்டுக்காரரு. நானும் உன் வீட்டுக்காருக்கு சமந்தான். பால் சார், நான் ஏதோ தூக்கத்துல கனவு வந்து கத்திருப்பேன். நீங்க போலாம். தூக்கத்துல கத்துன மாதிரி இல்ல, ஏதோ டென்ஷன்ல கத்துன மாதிரி இருந்துச்சு. வித்யா, இந்த உடம்புல மனசு சரியில்லைன்னா அந்த உடம்பு போன மாதிரி தான். எனக்கு தலை வலிக்குது. ப்ளீஸ் நீங்க வெளிய போங்க. நோ தலை வலிக்குதா? மேல பெட்ரூம் இருக்குல்ல, ஜெண்டு பாம் போட்டு தேய்க்கிறேன். தலைவலி நிமிஷத்துல சரியாயிடும். ஜெண்டு பாம். அபாஸ் பால் சார், நில்லுங்க. சொல்லிட்டே இருக்கல, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? முதல்ல நீங்க வெளிய போங்க ப்ளீஸ். வெளிய போங்க. எதுக்கு வித்யா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் டென்ஷன்லாம் ஆகல. நீங்க முதல்ல வெளிய போங்க ப்ளீஸ். எழுந்து போங்க. ஈ வீட்ல இருந்தா இல்லீகல்னு சொல்லுவாங்க. கள்ளக்காதல், தொட்டுக்க ஊர்கா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இதெல்லாம் ஏங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க. குட் क्वेश्चन. ஒரு நிமிஷம் டைம் கொடு வித்யா. இப்ப டிவில நியூஸ் பாத்தியா? சமீபத்துல 3 பேரு மேகனாங்கிற பொண்ணை வெறித்தனமா ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. அந்த 3 பேரும் ஜெயில இருந்து இப்ப தப்பிச்சிட்டாங்களா? நீ கூட சூப்பரா தப்பிச்சிட்டியே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் கூப்பிடாமே ஸ்பீடா வந்துட்டேன். அவங்க செட்டி கேங் மாதிரி டைபர் கேங்கா. உன்ன மாதிரி தனிமையில இருக்க பொண்ணுங்க தான் அவனுங்களுக்கு டார்கெட்டான். ஏமா என்ன சத்தம்? அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இல்ல முதல்ல வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இல்ல நான் வரல. ஐயோ தள்ளலமா, போறேன். என்னமோ வெளியில போயிருக்கான்னு சொன்ன. உங்ககிட்ட போய் சொன்னேன். என் புருஷனை நான் தான் கொன்னேன். நீ கொலை பண்ணியா? ஆமா, நான் தான் கொன்னேன்.